வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏரிகள், குளங்கள் நிறைந்து வருவதுடன் சாலைகளில் மழை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் தூத்துக்குடியில் முக்கிய பகுதிகளான அண்ணா நகர், இன்னாச்சியார்புரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் நேற்றும் முன்தினமும் மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் இன்று கனமழை பெய்து வரும் நிலையிலும் ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கவில்லை. இதனால் பள்ளி மாணவ மாணவியர்கள் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. பல மாணவ மாணவிகளை பெற்றோர்களே தங்களது வாகனங்களில் அல்லது கையை பிடித்தபடி நடந்து கூட்டிச் செல்லும் நிலையில் நனைந்தபடியே பள்ளிக்கு கூட்டி சென்றுவிட்டு வந்தனர். இதனால் மாணவ மாணவியர்கள் மழையில் நனைந்தபடி சென்றதுடன் அவர்களது நோட்டு புத்தகங்களும் நனைந்து பாதிப்புக்கு உள்ளாகியது. எனவே இது மாதிரியான இயற்கை சீற்றம் நேரங்களில் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்து இருக்கலாமே என்ற ஆதங்கமும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழையானது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம், எப்போதும் வென்றான், குறுக்கு சாலை, தூத்துக்குடி, குரும்பூர், நாலுமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வருத்தத்தையே ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.